கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏப்ரல் 8. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு வேரே அளிக்கும் களைகள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:21. ஒரு தோட்டத்தை எடுத்துக்கொள்வோமே ஆனால் நாம் விதைத்ததான நல்ல பயிர்களும் விளையும், அதனோடு கூட களைகளும் வளரும். அந்த களைகளை கண்டறிந்து அகற்றாவிட்டால் பயிர்கள் செழிப்பாக வளராது, நல்ல பயனும் தராது. அதுபோல நாமும் நல்ல கனி கொடுக்கும் நபராக செழுமையாக வாழ வேண்டும் என்றார். நம் வாழ்க்கையின் வளர்ச்சியை தடுக்கும் காரணியா என்ன இருந்தாலும் அதை அகற்றிவிட வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் அழகாய் பேசுகிறது. தேவையில்லாததை கலந்து விடுங்கள். வாழ்க்கையில் நாம் பயணிக்கும் ஒவ்வொரு பாதையிலும் கலைகளை நாம் பார்க்கலாம். அது நம் குடும்பத்தின் உறவுமுறை தொடங்கி நட்பு வட்டாரங்கள் வரை தொடரலாம். எனவே நமக்கு தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் எத்தகைய ஷிப்பாக இருந்தாலும் அதிலிருந்து குதித்து விடுங்கள். அதுபோல நம் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உரமாக செயல்படும் தேவ வசனம், மூத்தோர் அறிவுரை, தேவ ஆலோசனை போன்றவற்றை எடுத்துக்கொள்ளும் போது நம் வளர்ச்சியை தூண்டும் காரணிகளாக அமைகிறது. ஒரு தோட்டத்தில் பயிர்களோடு சேர்ந்து வளரும் களைகள் பயிரின் சத்துக்களை உறிஞ்சு அதன் வளர்ச்சியை தடுக்கும். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் நன்மை பயக்கும் ஆலோசனைகள் மற்றும் சத்திய வசனங்களோடு சேர்ந்து உலகின் அலட்சிய பழக்க வழக்கங்களுக்கும் தேவையற்ற உலக கவலைகளும் வளர ஆரம்பிக்கின்றன. ஒரு சிறிய தேவையற்ற நட்பு அல்லது நேரத்தை வீணடிக்கும் ஒரு பொழுதுபோக்கு, இவை எல்லாமே தொடக்கத்தில் சிறிய கலைகளாகத்தான் தோன்றும். ஆனால் நாம் அவற்றை கவனிக்காமல் விட்டால் அவை வேர் பிடித்து அந்த பயிர்களை அழித்துவிடும். நம்முடைய திறமையை கட்டுப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்வின் உயிர்ச்சத்தை உறிஞ்சிவிடும். எனவே வேத வசனத்தின்படி வாழ்க்கையில் நலமானதை தெரிந்து கொண்டு பல்லாங்கானதை புதைத்துவிட்டு வாழ்க்கையில் வளம் பெற்று கனி கொடுக்கும் மரமாக சிறப்பற்று வாழ்ந்திடுவோம்.